வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதம் அடைகிற பொழுது சோர்வின் ஆவி நம்மை தாக்கும். 2, உள்ளே பிரிவினை வருகிற பொழுது சோர்வின் ஆவி நம்மை தாக்கும். 3, ஒரே காரியத்தில் இருந்து நெடுநாள் வெளியே வர முடியாத பொழுது சோர்வு நம்மை தாக்கும். அந்த ஒரு காரியம்னா என்ன? ஒரு வகை அடிமைத்தனம். ஒரு வகை அடிமைத்தனம். அது என்னெல்லாம் அடிமைத்தனம்? 1, இச்சை. 2, பெருமை. 3, குறை சொல்லுதல். 4, கசப்பு. 5, ஏதோ ஒரு பலவீனம். ஏதோ ஒரு பலவீனம். கிருபை உள்ள தேவ பிள்ளைகளுக்கு திடீர்னு தலைவலி வந்துன்னு வைங்க, உடனே ஆவி என்ன சொல்லும் தெரியுமா? இந்த தலைவலி மாறும் வரை போராடுவேன். பத்து நாள் அந்த தலைவலி இருந்துன்னு வைங்க, அந்த விசுவாசத்துக்கு அளவு கொஞ்சம் குறையும். இவ்வளவு ஜெபம் பண்ண தலைவலி மாறலையே, அந்த தலைவலி 6 மாசம் இருந்துன்னு வைங்க, இனி அந்த தலைவலி மாறுங்கிற நம்பிக்கை போயிடும். தலைவலிக்கா பின்ன ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா தலைவலிக்கா ஜெபம் பண்ணக்கு வாயை திறந்த உடனே சோர்வு வரும். தப்புதான், உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தார தப்புதான். அந்த காரியத்துக்காக இப்ப யோசிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைச்சாலே ஒரு சோர்வு வரும். ஏன்னா அந்த காரியத்துக்காக நான் ஜெபித்ததற்கு அளவே இல்லை, ஜெபிக்காமல் இருந்ததே இல்லை. 4, சோர்வின் ஆவி தாக்கும் வேளை என்பது தனிமையின் வேளை. எப்போ சோர்வின் ஆவி தாக்கும்? நம்ம கூட உட்கார்ந்து சுற்றி இருந்து பரவாயில்ல ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லக்கு 10 பேர் இருக்கும்போ சோர்வின் ஆவியும் ஒதுங்கிதான் இருக்கும். வலது கையும் இடது கையும் பிடிச்சிட்டு நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை சொல்லி ஜபிக்கிற 2 பேர் கூட இருக்கும்போ சோர்வின் ஆவி ஒதுங்கிதான் இருக்கும். நல்ல கைதட்டி பாட்டு பாடி தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சு பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தில் சேர்ந்து இணைஞ்சு தெய்வத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி எப்பவும் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளோட, ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோட ஆவிக்குரிய பாடல்களை